வணக்கங்க. நான் ராஜா மகேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேங்க. புடலங்காய் சாம்பாருங்க. இது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இது புடலங்காய் வேவிச்சு வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். இது பருப்பு வேவிச்சு வச்சுருக்கோம். இது சின்ன வெங்காயம் எப்பயுமே நாங்கள் அதிகமாக போடுவோம் குழம்புக்கு. நீங்கள் வேணுங்கிறத கொஞ்சமாக போட்டுக்குங்க. இது கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழை, இது சாம்பார் பொடி, இது மஞ்சத்தூள். குழம்புக்கு வேணுங்கிற எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ரெண்டு ஸ்பூன் இருக்கும். நல்லா காயட்டும். கொஞ்சம் கடுகு, அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரியுது. ஜீரகம் கொஞ்சம், இப்போ சின்ன வெங்காயம் போட போகிறோம். இது நல்லா வணங்கணும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஊற்றிக்கலாம். அரைச்சி தான் வச்சுருக்கோம். பாருங்கள், தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணங்கணுங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தலையாக இப்போ போடுறோன்னா அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ புடலங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாம். புடலங்காய் அரை வேக்காடாக தாங்க வேவிச்சு எடுப்பேன். பாருங்க, வணங்கிருச்சு. இந்த டைமில் பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டுங்க. Received 60 rupees on Paytm. இது ரெண்டும் காயும் பருப்பும் ரெண்டும் செட் ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம சாம்பார் தூள் போட்டுக்கலாம்.
3 ஸ்பூன் போட்டுக்குங்க. சாம்பார் தூள் கரெக்டாக போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் அதையும் போட்டுறாதீங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்குங்க. 2 ஸ்பூன் இருக்கும். நான் கரண்டியில் போடல, அப்படியே கொட்டிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிடுங்க. பாருங்கள், தேங்காய் ஊற்றி அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. இப்போ கொதிச்சிட்ருக்கு. முன்ன தக்காளிக்கு உப்பு போட்டோம், இப்போ சாம்பாருக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். பெல் ஐக்கானும் டிக் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.